அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லின பொழுது நமக்கு நிறைய இடங்களை ஷஹர் ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று தான் வருது. அப்ப ரமதான் மாதத்தில் நம்ம குர்ஆன் இறக்கினோம், அல்லாஹ் தஆலா சொல்றான் நம்ம குர்ஆன் இறக்கினோம் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம். அப்ப குர்ஆனை பொறுத்தவரையில அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னா, இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது. இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதப்படுறதுக்காக இறக்கப்படவில்லை. இறந்தவர்களுக்காக நீங்க ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் இறக்கப்படவில்லை. இப்ப இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க என்றால், இக்ரவு அலா மௌதாக்கும் யாசீன், மௌத்தானவர்களுக்கு நீங்க யாசீனை ஓதுங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ். அது சம்பந்தமாக அந்த ஹதீஸினுடைய தரம் சம்பந்தமா விரிவாக நம்ம வேற வேற இதுல பேசியிருக்கோம். சுருக்கமா சொல்லதா இருந்தா அது ஹதீஸ் லைஃபானது. அடுத்தது யாசீன் அடிச்சு அடிச்சு கொடுப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இலங்கையில எல்லாம் பெரும்பாலும் இந்த யாசீன் அடிச்சு அடிச்சு அவங்களோட பேரை போட்டு கொடுப்பாங்க ஓதுங்கன்னு சொல்லி. இப்ப என்ன என்றால் யாசீன் குர்ஆனுடைய இன்னலி குல்லி ஷைஇன் கல்பன் கல்புல் குர்ஆனி யாசீன், ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது. குர்ஆனுடைய இதயம் யாசீன் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி, மிக பலவீனமான ஹதீஸ். குறிப்பா சொல்லதா இருந்தால் யாசீன் சூரா சம்பந்தமா வரக்கூடிய ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. எந்த ஒரு ஹதீஸுமே யாசீனுடைய சிறப்பு சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் கிடையாது. நிறைய ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், மிக மிக பலவீனமான செய்திகள் தான் வருது. ஏன்னா மக்கள் மத்தியில் அது பரவலாகினதுனால யாசீன் 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 சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே சிறப்பு வர சூறாக்களை விட்டுட்டாங்க. என்ன சூறா விட்டுட்டாங்க என்றால், உதாரணத்துக்கு சொல்லதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இக்ராஉ சூரத்துல் பக்ரா, பக்ரா சூரா ஓதுங்க. ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா வ தர்கஹா ஹஸ்ரா லா தஸ்தீஉஹல் பத்தலா. சூரா பக்ரா ஓதினால் அது உங்களுக்கு பரக்கத்தை உண்டாக்கும். வீட்டில் ஓதுனா வீட்டில் பரக்கத், ஒரு கடையில நீங்க தெருவில் அந்த கடையில ஓதுனா கடையில பரக்கத், அப்படி பரக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். சூரா பக்ரா ஓதினால் வீட்டில் ஓதுனா பரக்கத். அதே மாதிரி அதை விட்டால் நஷ்டம், அதை விட்டால் கை சேதம், அதை விட்டால் கை சேதம். அதை நீங்க ஓதிக்கொண்டே இருந்தால் சூரா பக்ராவை வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள். செய்வினையோ சூனியமோ எதுவுமே உங்களை தாக்காது என்பது முஸ்லிம்ல வர சஹீஹ் முஸ்லிம்ல வர சஹீஹான ஒரு ஹதீஸ். இப்ப ஏன் இந்த ஹதீஸை யாருமே பெருசா சொல்றே இல்லடா, இப்ப இது 2.5 ஜுஸ். சூரா பக்ரா வந்து 2.5 ஜுஸ். அலிஃப் லாம் மீம் சயகுல் தில்க ரசூல் எல்லாம் அரவாசி. இந்த 2.5 ஜுஸையும் ஓதுறது அது அல்லாஹ் பாதுகாக்கணும். மூலைமார்கள்டா வீட்டுக்கு போறது யாசீன் ஓதுறது 2-3 பக்கம் 2-3 தாள் முடிஞ்சுது. அவங்களோட சப்ஜெக்ட் முடிஞ்சது, என்ன கிடைக்கணுமோ கிடைச்சிரும். 2 தாள் தான். ஆனா சூரா பக்ராவை சிறப்பா சொன்னா, சூரா பக்ரா வீட்டுல ஓதுங்க பரக்கத்து உண்டாகுண்டா, வீட்டுல கூப்பிட்டு சூரா பக்ரா ஓத வைப்பாங்க. 2.5 ஜுஸ் ஓதணும், எப்படி 2-3 மணித்தேலம் போகும். அதனால இதை விட்டு போட்டு அதை லேச எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நம்ம அப்படித்தானே ஷார்ட்கட்ல தானே சொர்க்கம் போக பாக்குறது.